எந்த நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே வணக்கம். வருஷ நாட்டு கவிதை தொடரில் பாகம் 2 வருஷ நாட்டு சமினே மயிலாடும்பாறை காத்தல் பார்ப்போம். சமினே 4 குதிரை பூட்டிய தேரில் சென்னையில் மின்னல் ஒளியாய் விரைந்தார். மதுரையில் விலக மறுத்த எண்ணெயை புழுதி மண்ணில் கொட்டி புயலாய் கடந்தார். திமிரை கண்டு அஞ்சிய வெள்ளையன் சமின் திறமை செழுமை காண துடிக்க வரிசை சமினோ மண்ணை நம்பி வா வந்து பாரும் என்றே அழைக்க செருக்கு காரணம் யார்? திமிரின் பின்புலம் என்ன? காரணஹர்த்தா மயிலாடும்பாறை. கிழக்கோ மதுரை நகர பெருவெளிச்சாலை, மேற்கு ஏலமலையின் பெருவெளி பாதை, வடக்கோ வடபுல நகர பெருவெளிச்சாலை, தெற்கு ராசபாளைய பெருவெளி பாதை. திசைகள் 4 இணைந்து கைகள் குலுக்கி மகிழும் வருஷ நாட்டின் இதயம் மயிலாடும்பாறை. திசைகள் 4 இணைந்து கைகள் குலுக்கி மகிழும் வருஷ நாட்டின் இதயம் மயிலாடும்பாறை. பார்வை சிறகின் விரிவில் மயிலை பசுமை போர்த்திய கடலே, வானவிரல் நுனிதழுவும் மலை வரிசை மயிலை அலையை, கானக உயர்ந்த சிகரமே மிதக்கும் கப்பல் மேல்தள உயரமே, வரிசையில் முளைத்த நகரே பசும் மலைக்கடல் நீந்தும் படகே, வைகை நதியின் வளைவே அது மயிலே முறுக்கு மீசையே, இதில் வாடை குளிர்ச்சி நெய்து பொன்னாடை போர்த்தும் தினமே, கடல்மலை மனத்தை பரப்பும் உள்காட்டின் பெருமையை பேசும், பள்ளத்தாக்கு மயிலையில் விளைபொருள் சுவை ஏழாய் கூடும், கடல்மலை மனத்தை பரப்பும் உள்காட்டின் பெருமையை பேசும், பள்ளத்தாக்கு மயிலையில் விளைபொருள் சுவை ஏழாய் கூடும், கடலின் கட்டுமரமாய் பழங்குடியால் நகர்ந்த யானைகள் வைகை கடலின் மீன்களாய் துள்ளின வரிசை வானக சேனைகள், விழிகள் பாரா காட்சியை இரு விழிகள் குடித்த வெள்ளையன் ஐம்பொறி ஒடுங்கி நடுங்கி மயிலையை கைகள் ஊப்பி வணங்கினான். ஐம்பொறி ஒடுங்கி நடுங்கி மயிலையை கைகள் ஊப்பி வணங்கினான் ஆங்கில ஆட்சியர் வெள்ளையன். வைகை நதியின் வளைவு மலகு, வரிசை மலையின் திமிரு மலகு. நன்றி, வணக்கம்.